எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 68 ஆஷல் கோப்மேயர். அத்தியாயம் 68. இது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? ஓடுவதில் தனக்குள்ள வேகத்தை பற்றி பெருமை பேசிய ஒரு நாயைப் பற்றிய பழைய நீதிக்கதை ஒன்று உண்டு. ஒரு நாள் அந்த நாய் ஒரு முயலை துரத்தியது. ஆனால் அதை பிடிக்க அதனால் இயலவில்லை. மற்ற நாய்கள் அதை பார்த்துச் சிரித்தன. அதற்கு அந்த நாய், நினைவில் கொள்ளுங்கள், அந்த முயல் தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நான் அதை துரத்துவதில் உள்ள களிப்புக்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தேன் என்று விளக்கமளித்தது. அந்தக் கதையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிகவும் மதிப்புமிக்க பாடங்களில் ஒன்றை நீங்கள் காண்பீர்கள். அது மிக எளிமையானது. வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணி நீங்கள் உண்மையில் எவ்வளவு கடுமையாக முயற்சிக்கிறீர்கள் என்பதே ஆகும். மேலும் நீங்கள் எவ்வளவு கடுமையாக முயற்சிக்கிறீர்கள் என்பது அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதைப் பொறுத்தே அமையும். ஒரு பில்லியனராவது எப்படி என்ற தலைப்பிலான 55வது அத்தியாயத்தில் அதை அடைவது குறித்த பில்லியனர் ஜே. பால் கெட்டியின் அறிவுரையே நான் பகிர்ந்திருந்தேன். இன்னும் கடுமையாக முயலுங்கள். அப்படியானால் இன்னும் கடினமாக முயற்சி செய்வதற்கான தனிப்பட்ட உந்துதலை ஒருவர் எப்படி வளர்த்துக் கொள்வது? அதற்கான திறவுகோலை ஒரே ஒரு வார்த்தையில் காணலாம்: விருப்பம். மேலும் அந்த விருப்பம் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதைப் பொறுத்தது. நாம் இப்போது கேட்ட இந்த கதையிலிருந்து ஓடிச் சென்ற முயலை அந்த நாய் பிடிக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டோம். ஏனெனில் அந்த நாய் வெறும் வேடிக்கைக்காகவே முயலை துரத்திக் கொண்டிருந்தது. முயலை பிடிப்பது அந்த நாய்க்கு முக்கியமாக இருக்கவில்லை. ஆனால் தான் பிடிபடுகிறோமா இல்லையா என்பது அந்த முயலுக்கு மிக முக்கியமாக இருந்தது. அது வாழ்வா சாவா என்ற ஒரு விஷயமாகவே அமைந்திருந்தது. முடிவை உங்களால் முன்னறிய முடிந்திருக்கும். முயல் இன்னும் கடுமையாக முயன்றது. அது அதற்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. இதை ஒரே ஒரு வார்த்தையில் சுருக்கமாகக் கூறலாம்: அதுதான் விருப்பம். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு விருப்பத்திலிருந்தே தொடங்குகிறது. விருப்பத்தின் ஆற்றலை நீங்கள் முழுமையாகச் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் எதையும் அந்த விருப்பத்தின் மூலமாகவே உங்களால் அடைய முடியும் என்று கருதுகிறீர்களா? நவீன காலத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் என்று கருதப்படும் வில்லியம் ஜேம்ஸ் இவ்வாறு எழுதியுள்ளார்: ஒரு விளைவின் மீது நீங்கள் போதுமான அளவு அக்கறை கொண்டிருப்பீர்களேயானால் அதை நீங்கள் ஏறக்குறைய உறுதியாகவே அடைந்து விடுவீர்கள். நீங்கள் செல்வந்தராக விரும்பினால் நீங்கள் செல்வந்தராவீர்கள். நீங்கள் கற்றறிந்தவராக விரும்பினால் நீங்கள் கற்றறிந்தவராவீர்கள். நீங்கள் நல்லவராக விரும்பினால் நீங்கள் நல்லவராவீர்கள். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் உண்மையிலேயே விரும்ப வேண்டும். நீங்கள் விரும்புவதைப் பெறுவதற்கான ரகசியம் இதுவே. நீங்கள் அதைப் பற்றி போதுமான அளவு அக்கறை கொள்ள வேண்டும். நீங்கள் அதை உண்மையாகவே விரும்ப வேண்டும். உங்களிடம் அதற்கான வேட்கை இருக்க வேண்டும். மேலும் அந்த வேட்கையானது உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து உங்கள் ஒவ்வொரு சிந்தனையிலும் செயலிலும் தனது முத்திரையை பதித்து இறுதியில் ஒரு மீற முடியாத பேராவலாகவே உருவெடுக்கும் அளவுக்கு தீவிரமானதாக அனல் பறக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும்.